பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? சந்தோஷமா இருங்கள். நம் அப்பா உண்மை உள்ளவர். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுதே காண்பாய். ஒரு இருபுறம் கருக்குள்ள பட்டய மாதிரி கூர்மையான ஒரு கேள்வி இருதயத்தில் போய் அப்படி உட்கார்ந்துரும். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ மோசே, நீ இப்பொழுதே பாப்ப அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களை, தன்னுடைய வார்த்தைய தேவன் இந்த இடத்துல கனப்படுத்துகிறார். என் வார்த்தைய நான் சொன்னேன்னா சொன்னதுதான், அது கட்டாயம் நடக்குங்கிறத நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறார். மோசே தேவ பக்தன், பரிசுத்தவான். அவருக்கு கூட சந்தேகம் வந்துருது. இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு இறைச்சி கொடுக்க நான் எங்க போவேன்? கதறாரு. பிரியமானவர்களே, தேவன் சொல்றாரு, மோசே, என் வார்த்தை, நான் உனக்கு கொடுத்த சத்தியம், அதன்படி செய்யறது என் பொறுப்பு. நான் செய்யறனா செய்யலையான்னு சொல்லி நீ இந்த நிமிஷம் முதற்கொண்டு நீ பாரு. பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்தில் கூட சில நபர்களுடைய நடத்தைகளை பார்க்கும் பொழுது தேவ வார்த்தை நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்ற கவலை நம்ம பற்றி கொள்ளும். இன்னும் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலையை பார்க்கும்போது தேவ வார்த்தை நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்கிற கவலை நம்மை பற்றி கொள்ளும். நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். தேவன் வார்த்தை சொன்னால் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். உங்களுக்காக அதை செய்வார். உன்னுடைய கண்ணீர், நீ வடிக்கிற கண்ணீர், உன்னுடைய முழங்காலுக்காக அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? எசேக்கியேல், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நான் உன்னை கொண்டு விட்டுருக்கேன். எதுக்கு தெரியுமா? இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உற. என் வார்த்தைய இந்த எலும்பு மேல நீ சொல்லும் பொழுது அந்த எலும்புகளெல்லாம் உயிர் பெறும். உயிர் பெறும். என் வார்த்தையின்படி அப்படியே நடக்கும். எசேக்கியேல் அதை அப்படியே செய்தார். எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் மேலே தேவ வார்த்தையை பேசினார். அந்த எலும்புகளெல்லாம் உயிர் பெற்று அது ஒரு சேனை மாதிரி எழும்பி நின்றுச்சுதான். உயிருள்ள சேனையாய் நடக்குமா? அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் தன்னுடைய வார்த்தையினால் தானே அவர் உருவாக்கினார். ஆதலால் அதே வார்த்தை உங்களுடைய வாழ்விலும் அற்புதம் செய்யும். நீங்களும் இன்னைக்கு நின்று கவனித்து பாருங்கள். அவர் சொன்ன அந்த காரியம், வார்த்தை, அது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி நீ இப்பொழுதே காண்பாய். இன்னைக்கே காண்பாய். இன்று முதல் காண்பாய். இந்த மாதத்திற்குள்ளாய் காண்பாய். இந்த வாரத்திற்குள்ளாய் காண்பாய் அப்படின்னு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா நாதா, உங்கள் வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி கனப்படுத்தி உங்கள் வார்த்தையின் உண்மையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. உண்மையுள்ள உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப்போவதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.